இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் 12/6/2025 ஜூன் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை பிற்பகல் 2:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு 10:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:33 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலர் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அதிக பணிகளின் காரணமாக வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் பணியில இருந்து வந்த தவறுகளை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றிற்கு இன்று முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல முழுமையான கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். நிதானத்தை இழக்கவும் வேண்டாம். நேற்று நினைத்து இருந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். திட்டமிட்டும் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. இன்று சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல உற்சாகமான சூழலும் இருக்கும். சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்புடனும் உணர்வீங்க. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். வேலை தொடர்பாக முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். செயல்கள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பார்த்த சில பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க.
வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 10:33 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணியிடத்துல சாதகமான பலன்களும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளினால மதிப்பிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தொடர்ந்து பராமரிப்பதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். என்று சில திட்டமிட்டு இருந்த வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லதுதாங்க. காலையில வேலைகள் எளிமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு பிறகு அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. உங்களுடைய செயல்கள்ல சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இது ஏமாற்றங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் அவ்வப்பொழுது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கவும் நேரிடலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் சற்று கால தாமதமானாலும் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனால் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. தெரியாத நண்பர்களுடன் பெரிய அளவுல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உங்களை பற்றிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். திருமணமானவர்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று கவனமாக இருந்தாலே போதுங்க. யாருடைய பேச்சுக்களையும் கேட்டு அதிக முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். நண்பர்களுடன் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய திறமையினால செயல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல மறைமுகமான போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சற்று கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 10:33 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நன்மைகளையும் பெறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணியிடத்திலையும் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்திறன்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவரும் பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்காலத்திற்கான சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். புதிய கோணத்தை யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. விவாதங்கள் செய்வதையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று முயற்சிகளினால முன்னேற்றமும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த தன வருவாய்க்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் சரியாகும். உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவியினால உங்களுடைய பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பின்விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படவும் செய்வீங்க. இன்று உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பத்தினை நீங்க சரி செய்து விடுவீங்க. சமயோஜித புத்தியுடனும் செயல்படவும் செய்வீங்க. திறமைகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வேலைகள்ல மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்தும் இருக்கும். நிதிநிலை சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக மற்றவர்கள் கிட்ட சிக்கி இருந்த உங்களுடைய பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சமூக வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உங்களின் மீதான நம்பிக்கையும் மேம்படும். கூட்டு முயற்சிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு பல்வழி சார்ந்த பிரச்சனைகளினால சிலருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பொறுமையுடன் இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்தும் காணப்படுங்க. மனக்குழப்பங்களும் நீங்கும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இறுக்கமான பணிகளையும் முடிப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அமைதியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். இருவருக்கும் இடையில இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த அஜீரண கோளாறுகளும் நீங்கும். இன்று சற்று நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். இது உங்களுக்கு வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். திட்டமிட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். வெளிவட்டாரத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. நண்பர்களும் உங்ககிட்ட ஏதாவது நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்று நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சிக்கல் என்று எதுவும் இருக்காது. ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். திறமையினால சில சவால்களை சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வீட்டுல சூழ்நிலைகளும் இனிமையாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரம் தொடர்பாக நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைப்பணியில இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் உண்டாகும். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நுட்பமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபத்தை ஏற்படுத்துவதற்காக கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. நிறைவாகவும் உணர்வீங்க. கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முன்கோபத்தினை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவரும் கலந்தாலோசித்து குடும்ப பிரச்சனை ஒன்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. இருவரும் இன்று ஒன்றாக சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாதியில் நின்ற வீட்டு வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்கவும் செய்வீங்க. குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தடைப்பட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது நீங்கள் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேற்று வரை இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். காலை முதலே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரிடத்திலும் விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று முக்கியமான நாளாகவும் இருக்குங்க. ஒருவர் மீது இருந்து வந்த தப்பான அபிப்பிராயங்களும் மாறும். உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். திருமணமானவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். காதல் தொடர்பான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இனிமையான சூழ்நிலைகளும் காணப்படும். பண முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. வணிக முயற்சிகளுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் உண்டாகும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. தவறிப்போன சில பொருட்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள்ல நீங்கள் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கான தனி முத்திரைகளை பதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. இனிமையான பேச்சுவார்த்தைகளும் இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சாதகமாகவும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை நயமாக பேசி தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்புடனும் இருப்பீங்க. தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை சுமை இருந்து கொண்டே தங்க இருக்கும். இதனால அவ்வப்பொழுது ஆதங்கங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று ஓரிரண்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை மற்றவர்களுக்கு தரும் பொழுது 1ற்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது தாங்க. சில விருப்பமான செயல்களை எப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். வாகன பயணங்கள்ல நிதானத்துடன் சென்று வருவதும் நல்லது. தொழில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வேலையில இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். இன்று உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று தந்தையின் வழியில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. பணப்புழக்கமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவேற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய மனமும் ஆன்மீக ஈடுபாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை என்று விமர்சித்து பேசவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை அர்ப்பணிப்புடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் தொடர்பாக எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல முன்னேற்றமும் உண்டாகும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமும் அதிகரிக்கும். குழந்தைகளிடத்துல பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. நிறை குறைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். மறதியினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் தோன்றி மறையும். எதிலும் இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். திரைப்படங்கள் பார்ப்பது, இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை என்ற ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்கூட்டியே நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணிகளை சரியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்றும் உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசியும் மகிழ்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை வளர்த்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல திருப்தியான உறவு நிலையுடனும் இருப்பீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனைவியின் வழியில அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பிற்கு குறைவிருக்காது. மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். நண்பர்கள் உதவியுடன் செயல்களில் வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும். செயல்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளையும் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. காதல் உறவு நிலையும் மேம்படவும் செய்யும். அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகம் தொடர்பாக புதியதாக சில விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட கால ஒப்பந்தங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். சுபகாரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்ட செயல்களையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சலனங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுக்குள்ள இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகஜமான உரையாடல்களில் ஈடுபடுவதும் நல்லது தாங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணையிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட இருந்து வந்த எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இதனை ஒதுக்கி வைப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல புதிய விஷயங்களை பற்றி எப்பொழுது பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாம். விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். பழைய உறவினர்களும் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நீங்க நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. இது உங்களுக்கு நன்மையை தாங்க ஏற்படுத்தும். யாரிடத்திலும் எடுத்திருந்து மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய முயற்சியினால நீங்க வெற்றி பெற்று விடுவீங்க. நேற்றைய விருப்பங்களை இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். இழுபறி இருந்து வந்த வழக்குகள் முடிவிற்கும் வந்து சேரும். செல்வாக்கும் உயரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டியாளர்களும் விலகி சென்றும் விடுவாங்க. உங்களுடைய தொழில்ல இருந்து வந்த சின்ன சின்ன தடைகளும் நீங்கும். பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சுமூகமான உறவு நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல இரக்கமான சூழலும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அதனை பற்றி தீவிரமாக பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை கவனமாக பேசினாலே போதும். வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுடைய இலக்குகளை உணர்ந்து திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நினைத்த காரியங்களும் நிறைவேறும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலைகள்ல
அதிக ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. வேலை பளு அதிகமாக இருந்தாலுமே இது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை தருவதாகவும் இருக்கும். தொழில்ல முன்னேற்றமும் உண்டாகும். பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பரஸ்பர உரையாடல்களும் நடைபெறுங்க. இருவரும் கலந்து பேசி சுமூகமான தீர்வை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை விவேகத்துடன் கையாள்வதும் நல்லது. முடிந்த அளவிற்கு என்று சிக்கனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தில் இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய தலைமைத்துவத்தை நீங்க நிரூபித்தும் காட்டுவீங்க. பழைய தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமணத்தை பற்றி வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பண ஆதாயமும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள் கைகூடியும் வரும். எழுத்துத் துறையில முன்னேற்றமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சேவை துறையில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளும் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வழிபாடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விழிப்புணர்வுடன் எந்த ஒரு வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடைகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காகவும் உதவிகளும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. வேலை இடங்கள்ல இருக்கின்ற குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்கள் கிட்ட சமாதானமான போக்கினை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. ஆனால் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்க தங்க செய்யும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் இருக்க தங்க செய்யும். பழைய இனிய அனுபவங்களும் நினைவிற்கும் வரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். போராடியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சில சமயங்கள்ல உங்களுடைய முன்கோபங்கள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். இதனால தேவையற்ற சங்கடங்களும் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று செயல்கள்ல திட்டமிடுவதும் அவசியம் தாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் முடிக்கவும் வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால அலைச்சல்களுடன் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. நல்ல செய்திகளும் தேடி வரலாம். குழந்தைகளுடைய படிப்பு தொடர்பாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இனிமையான பேச்சுக்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிறு வணிகர்களுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில திருப்பங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். கற்பனை தொடர்பான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். பிள்ளைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. சோதனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய செயல்களை எளிமையாக நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்ப்புகளை சந்தித்தாலுமே போராடியாவது வெற்றி பெற்றும் விடுவீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளிலும் வியாபாரத்திலும் நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் உயரும். சூழ்நிலைகளை அறிந்தும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தையின் வழியில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இப்பொழுது தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இன்று முன்னேற்றமான போக்கும் இருக்கும். ஆனால் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் தொடர்பாக சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தும் இருப்பீங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. செயல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்களின் மூலமாக வருமானத்திற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். அரசு தொடர்பான காரியங்கள் கைகூடியும் வரும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகள் செய்வதும் நல்லது. பெற்றோர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மனதை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் நல்லதை செய்வதாகவும் இருக்கும். சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பழகுவதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணையின் நம்பிக்கையையும் பெறவும் செய்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக இன்று சிறப்பான நேரத்தை அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சில சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கூடுதல் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே உற்சாகமாக முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகள் ஒன்று நல்லபடியாக தீர்வுக்கும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். மனதுல அடிக்கடி சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அலைய வேண்டியதும் இருக்கும். வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சற்று சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று வியாபாரத்துல இருந்து வந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்லபடியாகவும் முடியும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. தெளிவுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். பண தேவைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் என்று பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அடிக்கடி மனதில் இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களை விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மனைவியினுடைய உதவிகள் சாதகமாகவும் அமையும். ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைக்கு முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த தொழிலை செய்வதாக இருந்தாலுமே சிறிது சவாலான சூழ்நிலைகளை கடந்து வந்து தங்க ஆக வேண்டியதும் இருக்கும். மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். வெளியூர்ல இருந்து சாதகமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தொழில் நிமித்தமான புதிய வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகளும் ஓரளவிற்கு குறையும். இப்பொழுது உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணிச்சுமையினால அசதியும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.